அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. நேற்று வந்து சண்டேங்கிறதுனால கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அதனால இன்னைக்கு வந்து ரசம் வச்சிருக்கேன். இது வந்து மிளகு ரசம், இருமல் அப்புறம் வந்து செரிமானத்துக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரசங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே கொடுத்து விடலாம். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரசம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா மட்டன் சுக்கா வச்சுருக்கேன். மிளகு ரசத்துக்கும் மட்டன் சுக்காவுக்கும் காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது. டேஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் மட்டன் சுக்காவும் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுக்கு மைல்டாக வேறு ஏதாச்சும் தொட்டுக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதுக்காக அப்பளமும் கொத்தவரங்காய் வத்தலும் பொரிச்சு வச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த வத்தலோட ரெசிபி கேட்குறீங்க. நான் சீக்கிரமாக வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாரும் Q&A வீடியோ எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நேற்று அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு. இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். அண்ட் சமையலுக்கு பொதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோறுன்னு சொல்லாதீங்க, சாதம்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரியல. கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி சொல்லிடலாம். குழம்பு பார்த்தோம்னா சாம்பார் வச்சிருக்கேன். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். வெறும் லேடிஸ் மட்டும் சேர்ந்து குறைஞ்சது 10 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் சமைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். வெஜிடேரியன், நான்வெஜ், டிஃபன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மேலே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சாம்பாருக்கு சைடிஷாக பார்த்தோம்னா சோயா சில்லி பொரிச்சு வச்சுருக்கேன். சாகித்து கருவாடு தொக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டான், அது வந்து நமக்கு ஸ்பெஷலாக செய்கிறது. கூடவே கொஞ்சம் கேசரி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா குட்டி குட்டி ஊத்தாப்போம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்பொழுது அந்த மனசில் கிடைக்கிற சந்தோஷத்தோட லெவலே வந்து வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய். அண்ட் சமையலுக்கு பொதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புதன்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் செய்கிறதுனால செய்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஆகும். அதே மாதிரி போன வாரம் வந்து நான் தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தாச்சு, சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து வந்துடும். இதில் தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால கலர் வந்து நல்லா வரும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா முட்டை தொக்கு வச்சுருக்கேன். இது வந்து முட்டையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தொக்கு மாதிரி வைக்கிறது. பிரியாணி, புலாவ், அப்புறம் தக்காளி சாதம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் க்ரீன் சிக்கன் ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப விஷ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட ஆவி பறக்க பறக்க சோறு. இதுக்கப்புறம் இன்னைக்கு குழம்பு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷான பட்டர் பயிறு சேர்த்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி குருமா வச்சா நைட்டுக்கும் நமக்கு சரியாக வந்துடும். இதில் வந்து மசாலா நம்ம நிறையா சேர்க்காம எல்லாமே அரைச்சி போட்டு வைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வைக்கிறது. அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பர்சானா கிச்சனில் வந்து நிறைய குருமா ரெசிபி இருக்குது. இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா மசால் வடை. எனக்கு மசால் வடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் கொஞ்சம் நிறையாவே செஞ்சுருக்கேன். இதை வந்து எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. கூடவே பெப்பர் சேர்த்து முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன். கடைசியாக வந்து மாம்பழம், அப்புறம் ஜூஸ் இருக்குது. சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்து செய்கிறது. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே லஞ்சம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சீரக சம்பாவில் செஞ்ச ஒயிட் குஸ்கா வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இதுக்கு மேட்சிங்காக சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். பிரியாணி, புலாவ், குஸ்கா இது எல்லாத்துக்கும் சிக்கன் கிரேவி வந்து சரியான காம்பினேஷன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஏன்னா நமக்கு சாப்பாடு மைல்டாக இருக்கிறதுனால இது காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இன்னொரு சைடிஷ் வந்து மாங்காய் பச்சடி. இது வந்து எப்படின்னா மாங்காவை ரொம்ப வேக வைக்காமல் முக்கால்வாசி வேக வச்சு செய்கிறது. நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஸ்வீட் மாதிரி இருக்கும். அப்புறம் கூடவே வந்து தயிர் பச்சடி. இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு. இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு நம்ம சேனலில் வந்து வெஜ் புலாவ் லஞ்ச் மெனு காம்போவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பாருங்கள். கீழே பர்சானா கிச்சன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஷோவ் ஆகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்து செய்கிறது. நான் வந்து கொஞ்சம் இது கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நைட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது, சாதத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு வைக்கிறது. இதையும் நம்ம சாதத்தில் குழந்தைங்களுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட அதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் வெண்டைக்காவும் பொரிச்சு வச்சுருக்கேன். இது எப்படின்னா பிளெயின் வெண்டைக்காவை பொரிக்கிறது, வெறும் உப்பு பெப்பர் மட்டும் சேர்த்து பொரிக்கிறது, வெங்காயம் கூட போட மாட்டேன். அதே மாதிரி பிளெயின் ஆம்லேட்டு. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து சண்டே, அதனால் லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா பாய். அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.